சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு, "நீ வீட்ல மட்டும் உண்மைய சொல்லியிருந்தா, இந்நேரம் கிரிஷ் நம்ம வீட்டு பையனா இருந்திருப்பான். அடுத்தவங்க சொல்றதுக்காக நீ பயந்துகிட்டு இருக்கக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. "நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது மீனா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. இப்போதைக்கு நான் கிரிஷ்ஷ வந்து யாரோ மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த பிய வந்து என்ன பயம்புடுத்திக்கிட்டே இருக்கான். பணத்த வந்து இதுவரைக்கும் நான் அவனுக்கு எவ்வளவோ பணம் குடுத்துட்டேன். என் மனோஜோட ஷோரூம்ல கூட ரூ. 3,00,000 பணம் காணாம போச்சுல்ல. அந்த பணத்தையும் நான் அவன்கிட்ட தான் குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே மீனா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முத்து இருந்துட்டு கிரிஷ தேடி அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு தேவையில்லாம அவன தேடி நீங்க எல்லாருமே டைம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் போறவன் எங்கேயோ ஒண்ணு போகட்டும்னு சொல்லி விடாம அவன தேடி எதுக்காக இப்படி எல்லா காசும் செலவழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தாம்மா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போனவன் அப்படியே போகட்டும் தான் நானும் சொல்றேன். அப்பதான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை இருந்துட்டு காணாம போனது ஒரு சின்ன பையன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 2 பேரும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் என்னடா பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்தா சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.